5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இது ஆண்டவர் மலை மீது ஏறி அமர்ந்து முன்னால் அமர்ந்திருந்த தம்முடைய சீஷர்களுக்கும் கூடி வந்திருந்த ஏராளமான மக்களுக்கும், இன்றைக்கும் அந்த பகுதி இஸ்ராயல் தேசத்தில் இருக்கிறது பாருங்கள், கலீலியாவில் இருக்கிறது பார்க்கிற பொழுது அந்த மலை மேலே கட்டப்பட்ட ஒரு ஆலயமும் அங்கே இருக்கிறது பார்க்கலாம். அந்த செய்தியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், பாக்கியவான் என்று அவர் சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்கிறார். அப்போது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த துயரத்தை, அந்த துக்கத்தை, அந்த துன்பத்தை, அந்த வேதனையை, அந்த பாடுகளை, அந்த உபத்திரவங்களை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளுகிறார்கள் பாருங்கள். How do we react against our problems, diseases, against our troubles, sickness? இப்படி நாம் பார்க்கிற பொழுது அந்த நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வதனாலே அதை நாம் எப்படி எதிர்கொண்டு, அதை எப்படி ஏற்றுக்கொண்டு, அதன் மூலம் நாம் ஆறுதல் அடைகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். இன்றைக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்களே கிடையாது. உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், வெரி ஈஸிலி தேர் ஆர் சோ மெனி கிரிட்டிக்ஸ் இன் த வேர்ல்டு. உலகத்தில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, மிக சுலபமாக குற்றப்படுத்தி பேச முடியும். ஒருவரை குற்றப்படுத்தி பேசுவதற்கு பெரிய படிப்பு வேண்டியதில்லை, பட்டம் வேண்டியதில்லை, ஞானம் வேண்டியதில்லை, அறிவு வேண்டியதில்லை. புத்தி சரியில்லாமல் இருந்தால் போதும். புத்தி கெட்டவனாக இருந்தான்னா அடுத்தவனை கெட்டவன் சொல்லிவிடுவான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கு மாலையில் நீங்கள் வரக்கூடிய வாக்குத்தத்தம் அதுதான். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில். அதனால் ஃப்ரம் வேர் வி டேக் அவர் பிளெஸ்ஸிங்ஸ். அப்போது எடுக்கிற இடத்துல என்ன இருக்கிறது, உள்ள சட்டியில் என்ன இருக்கிறது, தட் வில் ஒன்லி கம் அவுட், அதான் வெளியில் வரும். சட்டியில் மீன் குழம்பு, மீன் இருந்தால் தான் கரண்டியில் எடுக்கும்பொழுது மீன் குழம்பெல்லாம் வரும். மீன் குழம்பு சட்டியில் கரண்டியை போட்டு குழப்பின்னு ஒரு முருங்கைக்காய் கூட கிடையாது, ஒரு வாழைக்காய் கூட கிடையாது, உருளைக்கிழங்கு கூட கிடையாது, ஒரு கேரட் கிடையாது, ஒரு பீன்ஸ் கிடையாது, தேடிட்டு இருக்க முடியாது. உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும். வாட் எவர் வி ஹவ் ஆல்ரெடி புட் இன் தட், அதுதான் மிக முக்கியம். சட்டியில் இடத்தை போட்டு வேக வச்சுருக்கிறீங்களோ அதுதான் சட்டியில் இருக்கும். அது சட்டியில் வேக வச்சது தான் நீங்கள் எடுக்கும்பொழுது வரும். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறதே கிடையாது. போடுறது ஒன்று, வேக வைக்கிறது ஒன்று, எடுக்கிறது வேணும் ஒன்று. தே வாண்ட் டு டேக் சம்திங் அவுட், சம்திங் எல்ஸ் ஃப்ரம் தட் வெசல். அப்போ தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் இட் ஃப்ரம் தட். அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க தே ஃபைண்ட் ஃபால்ட் வித் காட், தேவனோடு கூடவே குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கடவுள் பாரு, கண்ணு இல்லை, காது இல்லை, நான் எவ்வளோ காணிக்கையெல்லாம் கொடுக்குறேன், ஆண்டவரோட ஆலயத்துக்கு வர. நிறைய பேர் காணிக்கை கொடுக்கறதுனால தே திங்க் தட் தே ஆர் டிக்டேட்டர்ஸ் தான் நினைக்கிறாங்க. அது மிக மிக தவறான ஒரு காரியம். கர்த்தர் காணிக்கையினாலும் வாழ்வார், காணிக்கையினாலும் வாழ்வார். அதனால் காணிக்கைங்கிறது உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுடைய பழக்கத்தை கொடுக்கறது தான் கொடுத்துருக்காரு ஒழிஞ்சு, டோன்ட் திங்க் தட் இட் வில் பிரிங் பிளஸ்ஸிங்ஸ். காணிக்கை கொடுத்துட்டா ஆசீர்வாதங்கள் வந்துடும் நீங்கள் நினைக்காதீங்க. தயவுசெய்து காணிக்கை கொடுத்துட்டா நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் தப்பான விஷயம். அதே வேளையில் கொடுக்காதவங்களுக்கும் அதே ஃபார்முலா தான் அப்ளை ஆகும். கொடுக்காததுனால பெரிய ஞானியாக கெட்டிக்காரனாக ஆகிட போகிறதில்ல, நீ பெரிய பணக்காரனாக ஆகிட போகிறதில்ல. எல்லாவற்றையும் ஏன் ஒரு இடத்துல போய் கொட்டி கணக்கு தீர்த்துதாகணும். கடைசி காசை கொடுத்து தேர்க்கு வரையில் கர்த்தர் கணக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் பாருங்கள். எல்லாருக்கும் அதான் நடக்கிற காரியம். அதனால் இந்த காரியத்தை பார்க்கிற பொழுது துயரம் எதனாலே வருகிறது நமக்கு? இப்போ எனக்கு துயரம் வருகிறது, எதனாலே வருகிறது பாருங்கள். முதுமை ஆயிடுச்சு, வயசாகினே போகுது, கை காலெலாம் வலிக்குது, குளிர் காலத்தில் மூட்டு வலி அதிகமாக இருக்குது, நடக்க முடியல, உட்காந்து எழுந்திரிக்க முடியல, எழுந்திரிச்சா உட்கார முடியல. இந்த டிவியை திறந்து வச்சுட்டு அந்த ஆயுர்வேதிக் டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ்லாம் படிச்சுன்னா அங்கே சொல்லிகிட்டு இருப்பாங்க எல்லாமே இந்த காரணங்களில். அந்த மூட்டு வலி, கை கால் வலி, எலும்பு வலி, வீக்கம், கால், இதுக்கெல்லாம் வைத்திய மருந்து, மாத்திரை, மூலிகை மருந்து எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பட் முதுமையை தள்ளி போட முடியுமா? தேய்மானங்களை தவிர்க்க முடியுமா? உராய்தலை இல்லாமல் பண்ண முடியுமா? இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் இருக்கும். அது இருக்கிற பொழுது இன்ஸ்பைட் ஆஃப் தேட், அந்த ட்ரபிள்ஸ், அந்த உபத்திரவங்கள், அந்த பாடுகள் மத்தியில் we must be able to overcome them.
பை த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையினாலே, பை த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னத்தினாலே, பை சீக்கிங் காட், தேவனை தேடுவதனாலே we can overcome it, அதிலிருந்து வெளியில் வர முடியும் பாருங்க. இதுதான் கிறிஸ்துவர்களுக்கும் அதாவது விசுவாசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. ஆகவே உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்லியிருக்காரு ஆண்டவர். உலகம் உபத்திரம் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் சொல்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றார். நம்மெல்லாம் 70 வயசுல பாடுற பாடெல்லாம் அவர் 33 வயசுலேயே பட்டுட்டு போயிட்டார் பாவம். அதை விட அதிகமான பாடுகளையும் பட்டுட்டார். அதனால அந்த துயரப்படுகிறவருடைய வாழ்க்கையில அந்த துயரத்தை நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். துயரம் இல்லை என்று சொல்லவே இல்லை. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ ஐஸ்வர்யமாக இருந்தாலும், உங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்கு 3 தலைமுறை 4 தலைமுறை சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் நிம்மதியாக உங்களால் வாழ முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய போக்கு சரியில்லை, உலக சூழ்நிலைகள் சரியில்லை. அது நமக்கு நிம்மதியை கொடுக்காது, அது திருப்தியை கொடுக்காது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மியர் மணி வில் நாட் மேக் எனி திங். அதனால் நிறைய பேர் இந்த பணம்னு அதில் குறிக்கோளாக இருக்கிறவங்க பாருங்கள், பைபிள் தெளிவாய் போதிக்கிறது அந்த பணம் தான் எல்லா தீமைகளுக்கும் வேறு என்று சொல்கிறார். பணம்னு சொல்லாமல் பண ஆசைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நம்ம வசனத்தை நல்லா இன்றைக்கி சொல்லும்போது சொல்லியிருந்தார் ஜீவ வார்த்தைன்னு சொல்லிட்டு, ஜீவ வார்த்தையை நம்ம நல்லா ஸ்ப்ளிட்டப் பண்ணி பிரித்து நம்ம உணர்ந்து படிக்கிற பொழுது அந்த வார்த்தை ஒரு நாளும் பொய்க்காது. கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் தோற்று போகாது. கர்த்தருடைய வசனம் அதில் ஒரு ஆற்றல் இருக்கிறது, ஒரு செய்கடமை இருக்கிறது. there is a creative power in the word of God. அதனால தான் வெளிச்சம் உண்டாகுன்னு வெளிச்சம் உண்டாயிட்டு. there is also a destructive power in the word of God, but God will not use that in many problems. பண்ணுறதில்ல. குடும்பமான வரையில் பாசிட்டிவாக தான் ஆண்டவர் நடத்தின்னு இருக்காரு. முதல்ல நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் தான் அங்கே அது முன்னிலை வைக்கிறது. அப்போ நம்முடைய துயரம் எதனாலே வருகிறது பாருங்கள். அந்த துயரம் வருகிற பொழுது அந்த துயரத்தை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம்? திடீரென்று ஒரு மரணம், யாரும் சரி கட்டவே முடியாது. அழறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்களேன். என்ன தான் அழுதாலும் செத்துட்ட பிற்பாடு அந்த பாடி கொண்டு வந்து போட்டு கத்தி கதறி அழுது பொழுமனா the body will not realize it, உணர போகிறதில்லை. it is already dead body, அவ்வளோதான். there is no spirit in that. போயிடுச்சு. soul has already left, spirit has gone away. only the dead body is there. அது மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கு போக வேண்டியது, எரிக்கணும் இல்லைன்னா மண்ணில் போகணும், அவ்வளோதான். அதை வச்சுக்கின்னு நம்ம அழுவோம். அண்ணன் தம்பி அக்கா அப்பா அம்மான்னு கூப்பிட்டு அழுவோம், காது கேட்காது. அந்த துயரம் மிக மோசமான ஒரு துயரம். அதை யாராலும் சரி கட்ட முடியாது பாருங்கள், அதை எடுக்கவும் முடியாது. ஆனால் பைபிளில் சொல்லுகிறது பாருங்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அப்போ இந்த துயரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது நம்ம அதை எப்படி பாக்கியவானாய் மாற்றம் யோசித்து பாருங்கள். ஒருத்தவங்க வீட்டில் ஒரு சாவு வந்துருச்சு, ரொம்ப நேசிக்கிற ஒருத்தவங்க, உழைக்கிறவங்க, சம்பாரிச்சு போடுறவங்க, இந்த பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, அவர் தான் குடும்பத்துக்காக உழைக்கிற, அவர் இல்லைன்னா சாப்பாடே கிடையாது, அவர் தான் வேலைக்கு போகிறார் சம்பாதிக்கிறார்னு சொல்லி சொன்ன மனுஷன் திடீர்னு மண்டையை போட்டார்னா அந்த பிள்ளைகளுடைய மனைவிக்கு அந்த குடும்பத்தினுடைய நிலை என்னவாகும்? அவங்ககிட்ட போய் நான் சொல்கிறேன் துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைங்கன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாருமே இம்மீடியட்டாக தான். இன்றைக்கி எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் காஃபி இருக்குதா? இன்ஸ்டண்ட்டாக டீ இருக்குதா? இன்ஸ்டண்ட்டாக சுகம் இருக்கிறதா? இன்ஸ்டண்ட்டாக ஆசீர்வாதம் இருக்கிறதா? அதுக்கு தான் எல்லாம் ஆசைப்படுறாங்க பாருங்கள். அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, குறி சொல்கிறவங்க ஜோசியம் சொல்கிறவங்கன்றலாம் பாருங்கள், சபையில் அந்த பற்றி ஆட்கள்லாம் எங்கே தேடிட்டு போகிறாங்க, நல்லாவே குறி சொல்கிறவங்களாம் போயிருக்கிறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் என்னமோ வேத வாக்கு சொல்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க. இந்த குறி சொல்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவன் கை பிடிச்ச மாதிரியே இருப்பான், நல்லா அவனை மூஞ்ச பார்த்தாலும் தெரியும். ஏனென்றால் அவன் பிசாசனுடைய ஈவில் ஸ்பிரிட்டினுடைய இயங்குகிறவன். there is no holy spirit in him. if there is holy spirit he will definitely use the word of God only. சத்தியம் இருந்தால் அது மாதிரி செய்ய மாட்டாங்க, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே போகிறோம், அந்த நம்ம துயரத்தை போக்கவே போக்காது. அது கொஞ்சம் மருந்து பூசிக்கிட்டோம், தொடச்சி விட்டுட்டோம், உத்தரம் கொடுத்தோம், கொஞ்சம் பரவாயில்ல வலி அப்படின்னு அப்போ இம்மிடியட் ரிலீஃப் கிடைக்கும். பட் இட் இஸ் நாட் எ பர்மனன்ட் ரிலீஃப். இந்த துயரப்படுவர்கள் பாக்கியவானாய் மாற வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது பாருங்கள். உங்கள் துயரத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், அதுதான் இயேசு வழிகாட்டினார். முன்னு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், பாடு, துன்பம், பிரிவு எல்லாம் உண்டு, ஆனால் கவலைப்படாதீங்க. ஏனென்றால் உலகத்திலிருந்து வரக்கூடிய எதுவும் நமக்கு சொந்தமல்ல, நிரந்தரம் கிடையாது. அதுதான் ஃபைனல் நினைக்கக்கூடாது.
அந்த மாதிரி யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு யூ வில் நாட் பி ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் தட் ட்ரபிள். அந்த துயரத்திலிருந்து வரவே முடியாது. சம்திங் மோர் இஸ் தேர். வாட் எவர் வி ஹவ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட், தட்ஸ் ஆல். இட் வில் நாட் கம் பேக் அகெயின், வரவே போகிறதில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம், இவைகளை அனுமதித்த தேவன், இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்த தேவன், நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மை அதிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்டிமேட்டா ரிலீஃப் ஒன்லி ஃப்ரம் காட். ஸோ துயரப்படுவர்கள் பாக்கியவானாய் மாற வேண்டும் என்று சொன்னால் that blessing should only come from the God. தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வர முடியும். குடிப்பதனால, வெறிப்பதனால, சினிமாவுக்கு போகிறதுனால, காம இச்சைகளை தீர்த்து கொள்வதனால, விபச்சார வேசித்தனம் பண்ணுறதுனால நிச்சயமாக யூ வில் நாட் கெட், அந்த துயரம் போக போகிறதில்ல. அதனால் நீங்கள் பாக்கியவானாய் மாற போகிறதில்ல. நல்லா யோசித்து பாருங்கள். பல விதத்தில் வரலாம். இழப்புனால வரலாம், தொழில் வியாபாரம் திடீரென்ற பலத்த நஷ்டம். இவ்வளோ முதல் போட்டு நான் அந்த தொழிலை ஆரம்பிச்சுட்டேன், இதிலிருந்து நான் சம்பாதிக்கலாம்னு நினச்சேன், எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சுன்னு தலையில் துணியை போட்டு வந்து உட்காந்துன்னு ஓன்னு அழுதா, அவங்ககிட்ட போய் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், கவலைப்படாதீங்க, ஆறுதல் அடைவின்னு சொன்னாங்க, ஏற்றுக்குவானா? ஏற்றுக்க மாட்டான். எனக்கு பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டால் மாத்திரம் பத்தாது, நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம், வேதத்தின்படி வாழ்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே ஒரு பாடு, ஒரு துன்பம், ஒரு உபத்திரம் என் வாழ்க்கையில் வருகிற பொழுது நான் உட்கார்ந்து என்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது எதனால் வந்தது? என்னுடைய இச்சையினால், என்னுடைய அறியாமையினால், அல்லது என்னுடைய அதிமேதாவித்தனத்தினால எதனால் வந்தது பாருங்கள். வெதர் என்னால் தான் வந்துச்சா? இல்லை, எனக்கு விரோதமாக என் தம்பி, அண்ணன், மாமா, மைத்தான், பங்காளி ஒரு முறை அவன் செஞ்சு வச்சுட்டானா என்னன்னு பார்க்கணும். இல்லை, எனக்கு விரோதமாக ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவங்க சரி பண்ணிட்டாங்களா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கலாம். ஆனால் இவைகள் எல்லா விதமான தீய சக்திகளும் நம்ம இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக்கினவர்களும் அத்தனை பேர் மத்தியிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த கிறிஸ்துவ விசுவாசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. துயரம் இல்லை என்று சொல்லலை, உங்கள் வீட்டில் சாவு இல்லை என்று சொல்லலை, உங்கள் தொழிலில் நஷ்டம் இல்லை என்று சொல்லலை, உங்கள் சரீரத்தில் நல்லா இருக்கிறான், அழகாக இளம் வாலிப சிங்கம், அவன் தான் சம்பாதிக்கிறவன். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, வந்து காலையில் கோயிலுக்கு வந்தோடனே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த குடும்பத்தில் அவன் தான் சம்பாதிக்கிற தம்பி, அவன் அடிபட்டு வந்து படுத்து கிடக்கிறான், சாப்பாட்டுக்கு வருமானத்துக்கு வழியே இல்லை, குடும்பமே கஷ்டப்படுதுன்னாங்க. ஒரே ஒரு ஆள், இஸ் த ஒன்லி மேன், அவன் தான் சம்பாதிச்சாதான் சாப்பாடு, அடுப்பு பற்ற வைக்க முடியுன்ற சூழ்நிலை. அவன் நல்லா இருக்கிறான் வாலிபரான், ஆனால் அடிபட்டுட்டான், கிடக்கிறான், மருத்துவமனையில் கிடந்தான், எங்கள் வீட்டில் கிடக்கிறான், சம்பாதிக்கிறதுக்கு வழி கிடையாது. என்னத்தை கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி என்ன சம்பாதிச்சு என்ன வாழ முடியும் பாருங்கள். அந்த துக்கம், கவலையை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த துயரம் வருகிற பொழுது பாருங்கள், நம்ம எதிர்பாராமல் சட்டனாக வருகிறது, திடீரென்று வருகிறது, நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கும் மேலாக வருகிறது. அப்போது அதை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? நினைச்சே பார்க்கலையே, எனக்கு இப்படி நடக்குன்னு சொல்லி நடந்துருச்சுங்க. இதுதான் பிசாசு ஒரு பக்கம் சுற்றி தெரிகிறான், நம்மளை எப்படி ஏமாற்றலாம், வஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கையில் எதை கொடுத்து நம்மை உபதிரவப்படுத்தலாம், அது தேவனை விட்டு பிரிய செய்யலாம், எதை காட்டி தேவனை நாம் மறுதலைக்கு செய்யலாம், அது பிசாசு கை வந்த கலை. அவன் நிறைய வித்தைகள்லாம் வச்சுக்கிறான். நிறைய பேர் இன்றைக்கி பெருமை, அகங்காரம், ஆணவத்தை காட்டியே அவன் நடத்துறான். அது பேசி, அது இந்த குணம் வந்து லூசிபேருடைய குணம். கடவுள்கிட்டே போய் கணக்கு கேட்டவன், நானும் நீங்கள் சமமாக தான் இருக்கிறேன், உங்களுக்கு இருக்கிற வல்லமலை எனக்கு இருக்கிறது, நான் உன்னை வணங்கணும்னு சொல்லிட்டு போனவன் தான் அந்த லூசிபேர். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறோம் பாருங்கள், மேட்டிமை, அந்த மாதிரி காரியங்கள் பிசாசு. அதனால் துயரம் வரலாம், நம்முடைய வாயின் வார்த்தைகளால் துயரம் வரலாம், நம்முடைய தாறுமாறான வாழ்க்கையினாலே துயரம் வரலாம். இதற்கெல்லாம் தேவனை காரணம் சொல்ல முடியாது. நாம் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அதனால் ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு தவறான உறவு வச்சுக்கிட்டான், விபச்சாரிகிட்ட போயிட்டு வந்துட்டான், எய்ட்ஸ் வந்துருச்சு, அவங்கள்ட்ட போயிட்டு துயரப்படுவதெல்லாம் பாக்கியவான்கள் சொன்னால் அவன் ஏற்றுக்குவானா? யோசனை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு பார்க்கணும், ஏன் வந்ததுன்னு பார்க்கணும், இதை தான் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாது. ஆனால் அந்த வியாதி அவனுக்கு வந்தது நல்லது, நான் உத்தரப்பட்டது நல்லது என கண்டேன், அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். That idiot should learn from his fault
that his ways were not correct. தவறான வழியில் போயிட்டான், ஒட்டிட்டு வந்துட்டான். ஆனால் அவன் தேவனை நோக்கி பார்த்தா அந்த வியாதியிலிருந்து முழு விடுதலை கொடுப்பார். இந்த ஒரு அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல நான் பார்த்தேன். இந்த பழைய ஆலயத்தில் இதில் குறிப்பிட்ட ஒரு நபர் அப்படியே பாதிக்கப்பட்டவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க ஒன்றுமே முடியாது என்பது முடிஞ்சு போச்சு, அந்த பாயிண்ட்லாம் ஏறினே போயிடுச்சு, இன்னும் ஒரு இத்தனை நாள் செத்து போயிட்டாருட்டான்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு நம்ம ஜெபம் பண்ணணும், ஆறுதலான வார்த்தை சொன்னோம், வசனங்களை கொடுத்தோம். அப்போது அந்த மனுஷனுடைய மனைவி பிள்ளைகள்லாம் கதறி அழுதாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை சொல்லி ஆறுதல் படுத்திட்டோம், நீ நினச்சி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு he was healed. not only that, அவர் ஒரு டிரைவர் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார். தன்னுடைய 2 பிள்ளைகளை படிக்க வச்சார். 2 பிள்ளைகளும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் நல்ல மேரேஜ் பண்ணிட்டு இன்றைக்கி இருக்கிறாங்க. பாருங்கள், ஏறக்குறைய 15-20 ஆண்டுகள் அவர் உழைத்து சம்பாதிச்சு அதுக்கு பிற்பாடு. அப்போது அந்த குடும்பத்தில் அந்த வியாதி எப்படி போச்சு? அது துயரம்தான், தவறான வாழ்க்கையில் வந்துச்சு தான். அது தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். துயரப்படுகள் பாக்கியவான்கள் என்று சொன்னால் இங்கே வரணும். வந்தான், கேட்டான், திருந்தனான், ஒப்பு கொடுத்தான், அடுத்த சுகம் கொடுத்தார், மனைவிக்கும் சுகம் கொடுத்தார். அங்கேயும் வியாதி ஒட்டிக்கிச்சு. பிள்ளைகளுக்கு பாதிப்பு இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்தாங்க, நல்ல வேலை இல்லை. இப்போது அந்த முழு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-18 ஆண்டுகள் சம்பாதிச்சு கொடுத்தார். பிள்ளைகளை படிக்க வச்சு பிள்ளைகளெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்து இப்போது மரித்து போயிட்டார், பரவாயில்ல. ஆனால் குடும்பம் நல்லா இருக்கிறது. அவர்களுக்கு என்ன சொந்தமாக வீடு, வசனம், வாகனங்கள் எல்லாம் வாங்கி வசதியாக இருக்கிறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால் அந்த துயரம் வந்ததை நாம் இருதயத்தில் சிந்தித்து தியானித்து பார்த்து அதற்காக நாம் மனம் வருந்தி மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு வழிகளை மாற்றி கொண்டு வருகிற பொழுது பாருங்கள், நாம் சுகம் பெறுவது மாத்திரமல்ல, விடுதலை பெறுவது மாத்திரமல்ல, அதுக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை மாறுகிறது. ஆகியனால தான் பாக்கியவான்கள் என்று சொல்கிறேன் நான். அதனால பாக்கியவான்கள் தேவனை தேடுவதனாலே, தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் வாழ்க்கையை மாற்றி கொள்வதனாலே நீங்கள் பாக்கியவானாய் மாற முடியும். ஒரு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார் நிச்சயமாகவே. அது நம்ம விசுவாசத்தினால வரக்கூடியது. அதோட வாழ்க்கை முடிஞ்சு போகல, வாழ்க்கை மாறும். கர்த்தர் மாற்றுவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். துயரப்படுகள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அந்த சகல ஆறுதலின் தேவன் தான் அந்த ஆறுதலை தர முடியும். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் பார்க்கலாம், உங்கள் குடும்பங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் வருகிறது. அது உங்களுக்கு வேதனை உண்டு பண்ணுகிறது. மனக்கவலையாக இருக்கிறீங்க. கவலை, துன்பம், துயரம், கவலை, கஷ்டம், அப்படியே வியாதி, தீராத வியாதி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மரணம், இப்படி போய்கொண்டே இருக்கிற ஒரு வழிதான் அது. தட் இஸ் த ஒன் வேன்னு நினைக்காதீங்க. ஒரு வழின்னு போட்டிருப்போம், அந்த வழியை போட்டால் திரும்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு வழி இருக்கிறது பாருங்கள். அதுதான் துயரப்பட்டோம். துயரம் வந்தது, நாம தேடி வந்ததோ, அது தானாக வந்ததோ, வேறு யாரோ கொடுத்தாங்களோ, வாட் எவர் மேபி, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதுதான் தேவனை நோக்கி நாம் பார்க்கிறது. ஹல்லேலூயா. இதுக்கு தான் சபை இருக்கிறது. இதுக்கு தான் சபையில் வந்து சொல்லணும், ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லணும். ஆண்டவருடைய போதகர்கள் கொடுக்குற ஆலோசனையை கேட்கணும். நம்முடைய வழிகளை நாம் மாற்றிக்கொள்ளணும். அப்போது நம்முடைய துயரத்திலிருந்து நாம் மீளுவோம், விடுதலை பெறுவோம், பாக்கியவனாக இருப்போம், ஆறுதல் அடைவோம். அப்போது துயரம் வந்துடுச்சு, நல்லது. இந்த துயரத்திலேருந்து நாம் மீள வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த புது வருடத்திலே நான் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு கெட்ட பழக்கம், ஒரு தவறான உறவுகள் எல்லாம் இருக்கிறது. மறைமுகமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தான் ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன் இருதயத்தில் நான் யாரை நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது, என் ஆண்டவருக்கு தெரியும். என் இருதயத்தில் இருக்கிற எந்த நினைவும் என்னை குந்தி இழுக்கிறது, என்னை கீழே தள்ளுகிறது, எனக்கு பலகீனப்படுத்துறது எனக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஐயோ நல்ல உத்தமம் பரிசுத்தமாக உயர்ந்தவர், நல்ல அவர் ஜெபம் பண்ணார்னா அப்படியே ஆனால் ஆவி ஓடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த இருதயத்தில் தான் அந்த துயரம் ஏன் வந்தது, எப்படி வந்தது என்ற ஒரு நிலையை உணர முடியும், மனம் திரும்ப முடியும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும், ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாகவே அந்த துயரத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். அந்த துயரம் உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் உயர்த்தும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிற கருத்து புரிகிறதா? இந்த கருத்து புரிஞ்சால் மாத்திரம் பத்தாது, என்னுடைய தவறை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும்.
என்னுடைய என்னுடைய தவறான காரியங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்று சொன்னால் என் பலகீனத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னால் முடியாது, என் தேவனால் முடியும், அவரை சார்ந்திருக்க வேண்டும். ரெண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, என்னால், என் பலத்தினால, என் தேவனால் முடியும். அப்போது தேவனை சார்ந்து இருக்கிற பொழுது சில காரியங்களை விட்டுட்டு வரணும், ஒரு புது வழியை பிடிக்கணும். இதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இதை நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 100% மார்க் போட்டுடலாம். நிச்சயமாக உங்கள் துயரம் நீங்கி நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் இந்த பூமியில் பாக்கியவதியாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த புது வருடத்தில் ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும். உங்களுடைய கடந்த கால துயரங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாம் போயிடும். கடந்த காலத்தில் எதெல்லாம் நடக்கலை, எதெல்லாம் உங்களால் சாதிக்க முடியலையோ அதெல்லாம் இந்த புது வருடத்தில் சாதிக்க முடியும். கடந்த காலத்தில் எதெல்லாம் உங்களை பாதித்து நஷ்டப்படுத்துதோ அதிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் சுகமாக இருக்க முடியும். கர்த்தர் உங்களுடைய ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணவும் முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும் இந்த புது வருடத்தில். அதுதான் இந்த 4வது வசனத்தில் நான் சொல்லுகிற ஒரு செய்தி. ஒரு வசனத்தை வாசிப்போம். புலம்பல் ஆகமம் எடுத்து வாசிக்கிற பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 39வது 40வது வசனங்களே நாம் இப்படியே வாசிக்கிறோம். உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன், அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? நாம் நம்முடைய வழிகளை சிந்தித்து சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். பார்த்தீங்களா, துயரம் வந்துவிட்டது. துயரம் உள்ளவர்கள், துயரமட்டப்படுகிறவர்கள் பாக்கியவான் சொல்லிட்டேன். அப்போது துயரத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். பாடுபடுகிற பொழுது என் இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்ப்பேன். நான் தேவனை கேள்வி கேட்கவோ மனிதனை குற்றம் சாட்டவோ மாட்டேன். மாத்திரமல்ல, நான் வேத வசனத்துக்கு திரும்புவேன், தேவனிடத்தில் திரும்புவேன் என்று நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பார்த்தீங்களா, இந்த தீர்மானம் எடுத்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அதுக்கு தான் புலம்பல் சொல்லுகிறது பாருங்கள். உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன், அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? அப்போது அவன் என்ன செய்யணும்? அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து அவன் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். 40வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போமா? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். நீங்கள் பாக்கியவானாய் மாற வேண்டுமா? துயரப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு விடுதலை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? கர்த்தர் சொல்லுகிற முதலாவது ஆலோசனையை நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? அப்போ நல்லதொரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எனக்கு பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் என் வாழ்க்கையில் ஏன் இது நடந்தது? ஏன் அவர் போனார்? ஏன் இவர் வந்தார்? ஏன் அது நடந்துச்சு? இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்டுருக்கிறீங்க இல்லையா? அதுக்கு தான் பதில் சொல்கிறது பாருங்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தேவனை கேள்வி கேட்காதீங்க. ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பண்ணினீங்க? எனக்கு ஏன் இந்த மாதிரி துரோகம் பண்ணீங்க? ஏன் இந்த ஆளை எடுத்துக்கிட்டீங்க? ஏன் இந்த மனுஷனை கொடுத்தீங்க? இப்படிலாம் கேள்வி கேட்டுறதுக்கு முடியுமா? நிறைய பேர் இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. சில குடும்பங்களில் இருந்தாலும் பாவம், கஷ்டம், வேதனை அனுபவிக்கிறாங்க. இல்லாமல் இருந்தாலும் கஷ்டம் அனுபவிக்கிறாங்க. இருக்கிறவன் ஏன் கொடுத்தீங்கன்னு கஷ்டப்படுறான், தேவனிடத்தில் கேள்வி கேட்குறான். இப்படிப்பட்ட புருஷன் எனக்கு தேவையான்னு கேட்குறான். இல்லாதவன் கேட்குறான், இப்படிப்பட்ட மனைவி எனக்கு தேவையான்னு கேட்குறான். யோசித்து பாருங்கள். இது கர்த்தரிடத்தில் முறையிடுகிறது முட்டாள்தனம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நம்முடைய சாய்ஸ் எப்படிப்பட்டதாக இருந்தது? பல முறை நான் பேசியிருக்கிறேன் சபையில். சாய்ஸு, சான்ஸ் எல்லாம் பேசியிருக்கிறேன். வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? இட் இஸ் நாட் பை சான்ஸ். யுவர் சாய்ஸ் ஷுட் நாட் கம் டு யூ பை சான்ஸ். சும்மா அப்படியே நடந்துச்சு, தற்செயலாக வந்த மாதிரி வரக்கூடாது. ஆனால் நீங்கள் விரும்பி செலக்ட் பண்ணுறது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோசித்து பாருங்கள். வாட் அபவுட் தட் ரிசல்ட்? சான்ஸாக வந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. இஸ் இட் ஓகே? அது நல்லா இருக்குதா? யோசித்து பாருங்கள். இப்போ 2 காரியத்திலும் நீங்கள் கர்த்தரை குறை சொல்லக்கூடாது, மனுஷனை குறை சொல்லக்கூடாது. உங்கள் வழிகளை நீங்கள் சோதித்து ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ற காரியங்களை நீங்கள் செய்யணும். அதற்கு ஒரே வழிதான், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்பணும். எனக்கு பிரியமானவர்களே, போயினே இருக்கிறேன், கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேன், எதையும் நினச்சிட்டு போனேன், சீரக கல்லை கவனிக்கலை, அடிபட்டுடுச்சு மண்டையில். நல்லா கவனிங்க.
ஒருவேளை மண்டியில் பலத்தை அடிப்படுத்தா அதை விட மரணத்தோடு சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மண்டியில் கம்மியாக அடிப்பட்டால் ஒரு வைத்தியம் பண்ணி குணப்படுத்திடலாம். ஆனால் நான் நடந்து போகிற பொழுது நான் நிதானமாய் போனேன்னா, என்னுடைய சிந்தனைகளை என்னை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தேன்னா, நான் எதை நினச்சிட்டு நான் போனேன் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட காரியங்களுக்காக கர்த்தரை குறை சொல்ல முடியாது, கல்லையும் குறை சொல்ல முடியாது. இந்த கல் மட்டும் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் வந்திருக்காதுன்னு சொல்ல முடியாது. இனி நிறைய பேர் இன்றைக்கு கல்லை குறை சொல்லுகிறோம், கடவுளை குறை சொல்லுகிறோம். நம்முடைய புத்தியை குறை சொல்வதே கிடையாது. நம்முடைய ருசி, நம்முடைய டேஸ்ட், நம்முடைய ஆசை, அதுதான் நமக்கு தீமையை கொண்டு வருகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். துன்னாலை கண்டவனுக்காக நான் அழாதிருந்தும் எளியவனுக்காக என் ஆத்துமாவை வியாகுலப்படாது இருந்ததும் உண்டானால் அவர் என் மனவுக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தன்னுடைய கையை நீட்டுவாராக. இன்றைக்கு இந்த பூமியில் நம்முடைய துயரத்துக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கிறது பாருங்கள். நான் பட்ட என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சேன். நான் இப்போது துயரப்படுகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க. அவங்களை பார்த்து அவங்களுக்காக நான் பரிதவிக்கல, ஐயோ பாவம் ஆண்டவரே இவங்களுக்கு ஏன் இப்படி கொடுத்தீங்க, அவங்களுக்காக நான் அழலை, அவங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணல, அவங்களுக்காக நான் பரிதவிக்கலைன்னு சொல்லி சொன்னால் நான் யார்? ஒன்று. ரெண்டாவது, எளியவனுக்காக என் ஆத்மா படாது இருந்தால் நான் எப்படிப்பட்ட மனுஷன்? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. எளியவருக்காக பரிதாபப்பட ஆளுங்க யாருமே கிடையாது. ஏழைக்கு இருக்கிறவன் எவனும் கிடையாது. அது மாத்திரமல்ல, துன்பப்படுகிறவனை பார்த்து அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லவோ, அவனுக்காக அவனுடைய வேதனையில் பங்கு பெறவோ ஆட்கள் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம துயரத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. நீங்கள் நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையில், கிறிஸ்துவ பண்புகளில் உங்கள் பணம், உங்கள் பதவி, உங்கள் அந்தஸ்து, உங்கள் அழகு அதுதான் முக்கியம் நினச்சி நீங்கள் சுயநலதையாக வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக டே வில் கம், ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீங்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும். கஷ்டப்படுறவங்களை பார்த்துட்டு சும்மா அப்படி போகிறது, பல்ல காட்டிட்டு பிரயோஜனமே கிடையாது. அவனுக்காக நீ அழுல, அவனுக்காக நீ உதவி செய்யலை, அவனை விசாரிக்கலைன்னா யூ நீட் நாட் பி எ கிறிஸ்டியனாக இருக்க வேண்டியதே இல்லை. அதில் ஒரு பிலீவராக இருக்க வேண்டியதில்லை, ஒரு கிறிஸ்துவனாக இருக்க வேண்டியது, ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டியதில்லை. காலர் தூக்கி விட்டு நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியதில்லை. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு understand the pain of others, you are not able to give a consoling word to them, then you need not be a Christian. பாருங்க, உனக்கு தான் துயரம் வந்துச்சுன்னா போகாது. ஆனால் உனக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா, வேதனையில் தவிப்போருக்காக நீர் அழுது, நீர் ஜெபித்து, நீர் உதவி செய்து, நீர் விடுதலை செய்தினா அப்போ உனக்கு பூமியிலே சரி கட்டப்படும். நீ நிச்சயமாய் பாக்கியவனாய் இருப்பாய், உன் துயரத்தை எடுத்து போடுவார். அப்படி துன்பமாய் துயரமாய் வருகிறவனுக்கு அப்படி திருப்பிக்கிறது இல்லை முகத்தை. ஆனால் ஒருத்தன் ஐயா 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 போ போ போ, உன்னுடைய துயரத்தில் நீ ஆறுதல் அடைய முடியாது, நீ பாக்கியவானாய் மாறவே முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் மனுவுக்கு இடம் கூடாமல் எனக்கு விரோதமாய் கையை நீட்டுவாராக என்று சொல்லி யோபு சொல்கிறான். நான் ஒருவேளை கஷ்டப்படுறவங்க மேலே பரிதாபம் பாட்டாமல் இருந்தேன்னா, அவர்களுக்கு இரக்கம் காட்டாமல் இருந்தேன்னா, என் ஆண்டவர் எனக்கு விரோதமாய் கையை நீட்டுவாராக. அவர்களுக்காக நான் பரிதவிக்காமல் இருந்தேன்னா, என் ஆண்டவர் எனக்கு விரோதமாய் கையை நீட்டுவாராக. அவர்களுக்கு என்னுடைய முகத்தை மறைத்து கொண்டேன் என்று சொன்னால் எனக்கு விரோதமாக ஆண்டவர் கை நீட்டுவாராக சொல்கிறான். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, துயரத்திலிருந்து விடுபடுவதற்கான 2வது தீர்மானம் அதுதான். துன்பத்தில் இருக்கிறவர்களை விசாரிப்பேன், அவரோடு நான் அழுவேன், அவளை ஆறுதல் படுத்துவேன். கஷ்டத்தில் இருக்கிறவளுக்கு முகத்தை மறைக்க மாட்டேன், என்னால் நான் உதவி செய்வேன், இறங்கி போவேன். அப்போ என் ஆண்டவர் எனக்கு விரோதமாக கையை நீட்ட மாட்டார், எனக்கு ஆதரவாய் கையை நீட்டுவார். அல்லேலூயா. 2வது தீர்மானம். 3வது கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 35 எடுத்து வாசிக்கலாம், 13, 14, 15 வசனங்களை. அவர்கள் வியாதியாக இருந்த பொழுது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை ஏன் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என் நிந்தித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு விரோதமாக நான் முறுமுறுக்கல, அவர்களுக்கு விரோதமாக நான் எந்த விதமான குறையும் சொல்லலை, அவர்களுக்காக நான் பரிதாபப்பட்டேன்.
அப்படிப்பட்ட வியாதியில் உள்ளவர்களுக்கு நான் போய் என்னுடைய ஜெபத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்தினேன், என்னுடைய ஆள் முடிந்த உதவியை செஞ்சேன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் உங்கள் துயரம் நீங்கி போகும். இல்லை என்று சொன்னால் இந்த வார்த்தையின்படி வாழ்ந்த பொழுது உனக்கு வியாதி நேரத்தில் வந்து உனக்கு ஜெபம் பண்ணி உனக்கு விடுதலை கொடுத்த ஒரு சகோதரனை அவனுடைய கஷ்டத்தில் நீ பார்த்து சிரித்து அவனை ஏளனப்படுத்தி இருந்தீங்கன்னா உன் துயரம் போகவே போகாது. இந்த பூமியில் பாக்கியமான இருக்க முடியாது, பரலோகத்திலையும் பாக்கியமான இருக்க முடியாது. உன்னுடைய ரியாக்ஷன் எப்படிப்பட்டதாக இருக்குது? நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பார்க்குற தனக்கென்று வந்தால் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு வரும்போது வேற ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. ஏன்? அதுதான் கிறிஸ்துவ பண்பா? அதற்காக இயேசு கிறிஸ்துவங்களை தெரிந்து கொண்டாரா? யோசித்து பாருங்கள். மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கிற பொழுது 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பார்த்தீங்களா? நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்தா உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் உங்கள் கைகளை சுத்திகரிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். மாறாக இந்த 2 காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருமனம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு விரோதமாய் கையை நீட்டுவார். ஆகவே நம்முடைய நாட்களில் நாம் பார்க்கணும், இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிற பொழுது எனது குறைபாடுகளை நான் உணர்ந்து நொறுங்கிய உள்ளத்துடன் நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லுறான். ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, இருமனமாய் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு பைபிளில் வாசிச்சிங்கன்னா இருமனம் உள்ளவன் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். யாக்கோபு நிருபத்தில் தான் நான் வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நான் இந்த டெய்லி மார்னிங் சொல்லுகிற செய்தியில் அது வருகிறது பாருங்கள். 1வது அதிகாரம் யாக்கோபு நிருபம் எடுத்து வாசிக்கிற பொழுது 8வது வசனம் நினைக்கிறேன், வாசிக்க பார்க்கலாம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இப்படிதான் இருக்கிறாங்க. சிவாஜி கணேசன் சினிமாவில் பாட்டு பண்ண மாதிரி தான். இந்த 2 மனம் உள்ளவர்களாய் ஒரு ஆவிக்குறி கிறிஸ்தவம் வாழ முடியாது. வசனத்தின்படி வாழு, இல்லைன்னா நீ சும்மா ஆவியின்படி வாழறன்னு சொல்லிட்டு நீ எந்த ஆவியில் இயக்கப்படும் தெரியாமல் ஆடிக்கொண்டிரு வாழ்க்கையில் பாரு. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் என்னவா இருக்கிறான்? நிலையற்றவனாக இருக்கிறான். அந்த அதிகாரம் மிக அருமையான அதிகாரம் பாருங்க. நான் மார்னிங்கில் கொடுக்குற செய்தியில் வருகிறது, லைஃப் அண்ட் லிவிங் என்று சொல்லி அந்த தலைப்பில் நான் அவளை வாசித்தேன் பாருங்க. ஒரு இங்கிலீஷ் கமெண்ட்ரியில் நான் வாசித்தேன். அந்த டைட்டில் பார்க்கிற போது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, லைஃப் அண்ட் லிவிங் என்று சொல்லி. The whole passage was addressed only to the Jews. யூதர்களுக்காக எழுதப்பட்டது தான் அது. ஆனால் நான் அதிகமாக விரும்பி பிரசங்கிக்கிற வார்த்தை அங்கே தான் இருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படுகிற பொழுது உங்கள் விசுவாசமானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணி வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவான். இப்ப 2-3 மட்டும் வாசிங்க. 2வது வசனம் 3வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, இதெல்லாம் சொல்லினே வராரு பாருங்க. பலவிதமான சோதனைகள் வருகிறது, பலவிதமான பாடுகள் வருகிறது, பலவிதமான உபத்திரங்கள் வருது, டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் என்று சொல்வார்கள். அவைகளெல்லாம் உங்களை என்னத்துக்காக அனுமதிக்கிறார் ஆண்டவர்? உங்களை பூரண புருஷராய் மாற்றும்படி, பொறுமையிலே உங்களை வெற்றி பெற செய்யும்படி, பொறுமையை நீங்கள் காத்து கொடும்படி, அதிலிருந்து நீங்கள் ஜெயம் பெறும்படியாக கர்த்தர் அந்த காரியங்களை அனுமதிக்கிறார். அந்த அதிகாரம் முழுவதும் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியமெல்லாம் பின்னால் வரும். அப்போது என்ன விஷயம் என்று சொல்லலாம், சோதனை வரதான் செய்யும், பாடல்கள் வரதான் செய்யும், நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோம் பாருங்கள். அதை பொறுமையோடு நாம் காத்திருக்கிற பொழுது பொறுமை பூர்ணமாய் கிரியை செய்கிறது, நாம் முழுமை அடைகிறோம். சோதனையை சகிப்பதில் ஜெயிப்பதில் நாம் வெற்றி அடைகிறோம்.
அந்த ஒரு நல்ல பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான சோதனைகளில் நாம் போய்த்தான் ஆக வேண்டும். ஆகவே தான் அதைகளை நாம் மீட்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது, ரெண்டு வழிகளை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஒரு வழி இடுக்கமான ஒரு வழி, ஒரு வழி விசாலமான வழி. ஒரு வழி பிசாசுனுடைய வழி, ஒரு வழி ஆவியினுடைய பரிசுத்தாவுடைய வழி. அப்போ ரெண்டு மனம் வைத்து கொண்டு நாம் வாழவே முடியாது. உலகத்துக்கு ஒரு வேஷம், கடவுளுக்கு ஒரு வேஷம் போட முடியாது. அதனால் நம்முடைய மனதை சுத்திகரிக்க வேண்டும், பாடுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அப்போது உங்கள் இருதயங்களை சுத்திகரிக்குங்கள், பரிசுத்தமாக்குங்கள். ரெண்டாவது பாருங்கள், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்க. உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் என்னவாகும், சஞ்சலமாகவும் மாறட்டும். மாறி கர்த்தர் அவைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. ஏனென்றால் நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுகிற பொழுது உங்களுடைய நகைப்பு என்னவாகி மாறுகிறது, துக்கிப்பாய் மாறுகிறது. உங்கள் சந்தோஷம் என்னவாய் மாறுகிறது, சஞ்சலமாய் மாறுகிறது. ஆனால் இந்த சஞ்சலம், இந்த நகைப்பு எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது தேவன் நம்முடைய பொறுமையை சோதிக்கிறார். நாம் தேவனுக்கு கொடுக்கிற முதலிடத்தை பார்க்கிறார், தேவனிடத்தில் சார்ந்து இருக்குமா என்று பார்க்கிறார். அப்போது இவைகளுக்காக நாம் துக்கித்து வேதனைப்பட்டு அவர்களுடைய துக்கத்தில் நாம் பங்கு பெறுகிற பொழுது நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் எடுத்து போடுகிற மாதிரி நம்முடைய துயரத்திலிருந்து விடுதலை பெற முடியும். காரணம் என்னவென்று சொன்னால் அவைகள் நம் வாழ்க்கையில் நம்மை புடமிடுகிறது, நம்மை பதப்படுத்துகிறது, நம்மை பக்குவப்படுத்துகிறது, நம் தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக மாற்றுகிறது. அப்போது இரு மனம் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனமாய் மாறுகிற பொழுது நாம் பாக்கியவானாய் இருப்போம். அல்லேலூயா. ஆகவே இப்படி பலவிதமான சோதனைகளில் கஷ்டங்களில் போய் கொண்டிருக்கிற பொழுது கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார், உங்களை உயர்த்துவார். உங்களுடைய சொந்த பலத்தினால் நீங்கள் மேற்கொள்ள முயற்சிங்கன்னா அது ஒரு மனம். தேவனுடைய பலத்தை நாடி அதில் மேற்கொள்ள முயற்சிங்கன்னா அது இன்னொரு மனம். இந்த ரெண்டு மனத்தை வச்சு பாருங்கள். உங்கள் சொந்த பலத்தினால ஜெயிப்பதற்கு பல குறுக்கு வழிகளை நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா அது உங்கள் பலம். சொந்த பலத்தை நாடாமல் தேவனுடைய பலத்தை நாடி அது பலவிதமான தடைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டீங்கன்னா அது தேவனுடைய வழி. ஆகவே கர்த்தருக்கு முன்பாக என்னால் ஒன்றும் முடியாத ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் தாழ்மைப்படுங்கள். எல்லாம் உம்மாலே என்று ஒப்புக் கொடுங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை உயர்த்துவார், பாக்கியவானாய் பாக்கியவதியாய். ஆகவே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், ஆண்டவர் உங்களுடைய மனதை மாற்றுவார், ஆண்டவர் உங்களுக்கு பொறுமையை கொடுப்பார், ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை ஜெயம் கொடுப்பார். ஆண்டவர் உங்களை பூமியில் மாத்திரம் இல்லை, பூமியிலும் பரலோகத்திலும் உங்களை எப்பொழுதுமே பாக்கியவானாய் பாக்கியவதியாய் உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பாடுகளும் இந்த கஷ்டங்களும் எதற்காக இப்போ யோசித்து பாருங்கள். இந்த அவமானங்களும் இந்த ஏழ்மையும் இந்த தரித்திரமும் எதற்காக, இந்த வியாதியும் இந்த வலியும் உபத்திரமும் எதற்காக ஆராய்ந்து பாருங்கள். பாடுபடுகிற பொழுது அவைகளை ஆராய்ந்து பாருங்கள், சோதித்து அறியுங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், வசனத்துக்கு திரும்புங்கள். எல்லாவற்றுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க, உபத்திரவத்துக்கு உபத்திரவத்தை கொடுக்காதீங்க. மாற்றி நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உபத்திரப்படுத்துவர்களுக்காக அழுங்கள், உபத்திரப்படுத்துவர்களுக்காக ஜெபியுங்கள், உபத்திரப்படுத்துவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்போது அங்கே தான் தேவனுடைய மனம் வருகிறது. தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்துகிறீர்கள், தேவன் உயர்த்தப்படுகிறார். அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். மறுபடியும் சொல்கிறேன், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே துயரம், துன்பம், பாடு ஏன் எதற்காக வந்தது என்பதை நாங்கள் சோதித்து அறிந்து இருதயத்தை ஆண்டவரை முன்பாக ஊற்றி தாழ்மையோடு அவைகளை ஏற்று அவைகளை பொறுமையோடு சகிக்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோலவே துயரத்தில் இருக்கிறவர்களை, துக்கத்தில் இருக்கிறவர்களை, கஷ்டங்களை கண்டு நாங்கள் ஏளனம் பண்ணாமல், நகைக்காமல், அவர்களுக்கு விரோதமாய் செயல்படாமல், கர்த்தாவே அவருடைய துக்கத்திலும் அவருடைய துயரத்திலும் நாங்கள் பங்கு பெற அவரை விசாரிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எங்கள் முகத்தை மறைத்து கொள்ளாமல் ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் அழவும், அவர்களுக்காக ஜெபிக்கும், அவர்களுக்கு கொடுக்கவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் எங்கள் மனம் பிசாசுக்கோ உலக பிரகாரமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவனுடைய வசனத்தின்படி எல்லாவற்றையும் ஜெயிக்க எங்களுக்கு பலன் தந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பாக்கியவானாய் உயர்த்தும், எங்களை ஆறுதல் படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே.
ஆமென் ஆமென். ஆமென்.